ஒன்றும் பண்ண முடியாது. 2026 டிஎம்கே டிவிக்கு தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவர்கள்லாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அது சாதகமா இருக்காங்க. பிரிஞ்சு எங்க இருக்கும்? எல்லாருமே நான் வந்து இங்க பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை. இப்போ எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டீங்க, எங்க தலைவரை வந்து எதுக்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையும் எதிர்க்க எங்க அண்ணன் எந்த நாட்டிலையும் ஆள் சேர்க்கல. சொந்த நாட்டு மக்களை சொந்த இன மக்களை வச்சு தான் போராடினார். அப்படிதான் நான் என் எதிரியை நான் தனியா தான் சந்திப்பேனே ஒழிய, நான் வந்து இங்க பாருங்க, ஒரு 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும். புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்கு. ஒரு போருக்கு போகும்போது 10 தோழர்களோட சேர்ந்து போனா சார் போர் சரியா? அது இங்க பாருங்க, கூட்டத்துல நிக்க வீரமோ துணிவோ தேவையில்லை, தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம், மோதுறோம். அதுல போயிட்டு அவர் செய்யறாரு அதே இதை நீங்க இத்தனை பேர் 100 தடவை கேட்குறீங்க. கூட்டணி இல்லாம எப்படின்னு, ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும்